வணக்கம், வெல்கம் டு ஹலோ தமிழா. நான் உங்கள் யூடியூப் ஹலோ தமிழா பிரதாப்ராஜ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் 24 மார்ச் 2017 அன்னைக்கு நம்மளோட பங்கு வர்த்தகம் எப்படி முடிஞ்சது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம பங்கு வர்த்தகத்தில் சென்செக்ஸ், நிஃப்டி அப்படிங்கிற 2 இண்டெக்ஸ் இருக்கு. அந்த இண்டெக்ஸ் எல்லாமே எப்படி முடிஞ்சது, அதனோட டீடைல்டு வியூவை பற்றி பார்த்துட்டு இன்னும் சில பங்குகளோட விலையெல்லாம் எப்படி முடிஞ்சது அப்படிங்கிறத பற்றி எல்லாமே நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னால நீங்க இன்னும் இந்த யூடியூப் சேனல் ஹலோ தமிழாவை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோ நம்மளோட ஹலோ தமிழா சேனல்ல ஷேர் மார்க்கெட் பத்தின ஃபர்ஸ்ட் வீடியோ. இது இனிமே டெய்லியுமே கண்டினியூ ஆகும். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்மளோட தேசிய பங்குச்சந்தையான என்எஸ்சியோட நிஃப்டி இண்டெக்ஸ் 9108 புள்ளியில் முடிஞ்சிருக்கு. அது நேற்றைய விட இன்னைக்கு 21.7 புள்ளிகள் மேலே ஏறி முடிஞ்சிருக்கு. அதனோட பர்சன்டேஜ் ஆஃப் சேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 0.24% சேஞ்ச் ஆகிருக்கு. இது இன்னைக்கு காலையில் 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 3:30க்கு முடியும். அதில் காலையில் 9:15 நமக்கு ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ண முடியும். அந்த ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுற டைமில் 9104 புள்ளிகளாக இருந்தது. ட்ரேடிங் எண்ட் ஆகிற டைமில் 9099.9ங்கிற நம்பர்ஸோட முடிஞ்சிருக்கு. இந்த நிஃப்டி என்எஸ்சி இன்னைக்கு 24 அன்னைக்கு நமக்கு மேக்ஸிமம் எப்போ போயிருக்கு அப்படின்னா 9130.7 அப்படிங்கிற அந்த நம்பர்ஸை தொட்டிருக்கு. இது 2:45 மதியம் 2:45 அளவில் இந்த 9130.7ங்கிற இந்த லெவலை தொட்டிருக்கு. இது நிஃப்டியோட டீடைல். நம்ம நிஃப்டி இன்னைக்கு 9108 முடிஞ்சிருக்கு. இது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா மதியம் 3 மணி அளவில் ஆரம்பிச்சு அதே மாதிரி 3:30க்கு முடியுது இல்லையா, அந்த ரேஞ்சில் நமக்கு ஒரு வேரியேஷன் ஆஃப் ட்ரேடு இருக்கும். அந்த ட்ரேடோட ஆவரேஜ் தான் 9108ங்கிற இந்த வேல்யூ. ஸோ இன்னைக்கு நிஃப்டி 9108 முடிஞ்சு 21 புள்ளிகள் நேற்றை விட அதிகமாக முடிஞ்சிருக்கு. அடுத்து மும்பை பங்குச்சந்தை அப்படிங்கிற அந்த சென்செக்ஸோட இண்டெக்ஸ் நம்பர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது 29421.4 முடிஞ்சிருக்கு. இது நேற்றைய விட 89.24 புள்ளிகள் மேலே ஏறி முடிஞ்சிருக்கு. இதனோட பர்சன்டேஜ் 0.3% முடிஞ்சிருக்கு. இது ஆரம்பிக்கும் போது காலையில் 29,453.6 அப்படிங்கிற அந்த வேல்யூவோட ஆரம்பிச்சு மேக்சிமம் ட்ரேடுன்னு பார்த்தீங்கன்னா 29,516.88 வரைக்கும் போயிருக்கு. இன்னைக்கு 3:30 அது முடிஞ்ச அளவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 29,394.12 அப்படிங்கிற அளவில் முடிஞ்சிருக்கு. இப்போ மேலே காட்டிக்கிட்டு இருக்க 29,421.4 அப்படிங்கிற அந்த வேல்யூ 3 மணிலேருந்து ஆரம்பித்து 3:30 வரைக்கும் முடிகிற அளவுக்கு நமக்கு ஒரு ட்ரேட் நடந்திருக்கும். அந்த ஆவரேஜ் தான் மேலே பார்த்துட்டு இருக்க அந்த வேல்யூ. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நிஃப்டி 50ல் எத்தனை ஷேர்ஸ் மேலே ஏறி முடிஞ்சிருக்கு, எத்தனை ஷேர்ஸ் கீழே இறங்கி முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் அட்வான்சஸில் அதாவது மேலே ஏறின ஷேர்கள் அப்படின்னு பார்த்தா 22 ஷேர்ஸ் நிஃப்டி 50லேருந்து ஏறி இருக்கு. 29 ஷேர்ஸ் இறங்கி முடிஞ்சிருக்கு. அடுத்து செக்டார் வைஸ் பார்க்கும்போது பேங்கிங் செக்டார் 227 புள்ளிகள் மேலே ஏறி முடிஞ்சிருக்கு. இருக்கிறதுலே பேங்கிங் செக்டார் தான் 1.09% மேலே ஏறி முடிஞ்சிருக்கு. மீதி எல்லாம் அதை விட கம்மியாக தான் முடிஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்யூ பேங்க் 3.31% மேலே ஏறி முடிஞ்சிருக்கு. ஸோ இது மாதிரி பேங்கிங் செக்டார் இன்னைக்கு ரொம்பவே நல்ல ஒரு ஹைக்கில் போயிட்டு இருந்திருக்கு. அடுத்து மேக்ஸிமம் லூசர்ஸ் யார் யார் நிஃப்டி 50ல் அப்படின்னு பார்த்தோன்னா கிராசிம், அதே மாதிரி டெக் மஹிந்திரா, ஜீல், டிசிஎஸ், அம்புஜா சிமெண்ட், இன்ஃபி, இன்ஃப்ராடெல், ஐடியா, லூபின், அதானி போர்ட்ஸ் இவங்க எல்லாருமே மேஜர் லூசர்ஸாக இருந்திருக்காங்க. மேஜர் கெய்னர்ஸ் அப்படின்னு பார்த்தா பேங்க் ஆஃப் பரோடா, ஐசிஐசிஐ பேங்க், எஸ்பிஐ நேஷனல் பேங்க், கெயில், கொட்டாக் பேங்க், ஐடிசி, பிபிசிஎல், ரிலையன்ஸ், ஹிண்டால்கோ, விப்ரோ இவங்க எல்லாருமே நிஃப்டி 50ல் இன்னைக்கு ஹையாக ட்ரேட் ஆனவங்க, ஹை வேல்யூலையும் ட்ரேட் ஆனவங்க, ஹை வால்யூம்லையும் ட்ரேட் ஆனவங்க. அதே மாதிரி இன்னைக்கு கோல்டு கமோடிட்டி ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தா 10 கிராம் கோல்டு நமக்கு 28,800 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு. ஸோ அது இன்னைக்கு ரொம்பவே லோவாக ட்ரேட் ஆன அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 28,703 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிருக்கு. கடைசியாக ட்ரேட் ஆகி முடித்த ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 28,700
94க்கு முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி எவ்வளவு அதிகமாக இன்னைக்கு விற்றுது அப்படின்னா 28,828 ரூபாய்க்கு விற்றுருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கு கோல்டு ப்ரைஸ். 10 கிராம் கோல்டோட விலை 28,800 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு 1 கிராம் கோல்டோட விலை எவ்வளோக்கு முடிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு பேர் கோல்டு பெட்டல்னு சொல்லுவோம். அந்த கோல்டோட விலை இன்னைக்கு எவ்வளோக்கு முடிஞ்சது அப்படின்னா 2,912 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு. அதாவது 1 கிராமோட விலை 2,912 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு. அது இன்னைக்கு ஓப்பனிங் ப்ரைஸாக 2,904 ரூபாய்க்கு ஓப்பன் ஆச்சு. அது இன்னைக்கு லோவாக ட்ரேட் ஆனது 2,904 ரூபாய். அதே மாதிரி ஹையாக ட்ரேட் ஆனது 2,954 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிருக்கு. லாஸ்ட்டாக ட்ரேட் ஆன ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 2,929 ரூபா. கடைசியாக க்ளோஸ் ஆகும்போது நமக்கு 2,912 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் 1 கிராம் கோல்டோட விலை. அதே மாதிரி சில்வர் விலைன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 1 கிலோ சில்வரோட விலை எவ்வளோக்கு முடிஞ்சிருக்குன்னா 41,300 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு. அது இன்னைக்கு லோவாக ட்ரேட் ஆனது 41,210 ரூபாய்க்கு லோவாக ட்ரேட் ஆயிருக்கு. ஹையாக ட்ரேட் ஆனது 41,618 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிருக்கு. இன்னைக்கு லாஸ்ட்டாக அது முடிஞ்ச ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 41,519 ரூபாய்க்கு கடைசியாக ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. ஆனால் க்ளோசிங் ப்ரைஸ் ஆவரேஜ் ப்ரைஸ் தான் போடுவாங்க. அந்த ஆவரேஜ் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 41,300 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு. அடுத்து க்ரூட் ஆயில் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட க்ரூட் ஆயில் இன்னைக்கு 1 பேரலோட விலை 3,143 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு. அது இன்னைக்கு லோவாக ட்ரேட் ஆனது 3,123, ஹையாக ட்ரேட் ஆனது 3,158. அதே மாதிரி லாஸ்ட்டாக ட்ரேட் ஆன ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3,137. ஸோ இந்த விலைக்கு தான் இது இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்மளோட கரன்சி ட்ரேடிங்கில் $1 65.4581 அப்படிங்கிற அந்த வேல்யூக்கு ட்ரேட் ஆயிருக்கு. அதே மாதிரி ஒரு யூரோப்பியன் யூரோ 70.465 அப்படிங்கிற அந்த வேல்யூக்கு ட்ரேட் ஆயிருக்கு. ஒரு கிரேட் பிரிட்டன் பவுண்டோட விலை 81.67 அப்படிங்கிற அந்த வேல்யூவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இந்த வேல்யூஸ்லாம் நம்மளோட மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளோட பொது அறிவை வளர்த்துக்கிறதுக்கும் இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஷேர் ட்ரேடிங் பற்றி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.